Hello students, welcome to JKG Max. So இன்னைக்கு நம்ம 10th Max example 5.7 தான் பார்க்க போகிறோம். The given diagram shows a plan of constructing a new parking lot at a campus. It is estimated such that a construction would cost 1300 per square feet. What will be the total cost of making the parking lot? அதாவது இங்கே ஒரு டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங் லாட் வந்து அவங்க மேக் பண்ண போகிறாங்களாம். அதாவது கார் பார்க் பண்ணதுக்காக சம்திங் ஒரு கார் பார்க்கிங் மாதிரி ஒன்று வந்து மேக் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஏரியா பாயிண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏபிசிடி அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1300 ஆகுதான். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 1300 ருபீஸ் ஆகுது. அப்போது இது டோட்டலாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை இந்த 1300 கூட மல்டிபிள் பண்ணால் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ இங்கே கொடுத்தது பாருங்கள், ஏபிசிடி. ஸோ பாயிண்ட் வந்து ரிவர்ஸில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ்லேயுமே இருக்குது. ஸோ அப்போ நம்ம அவங்க கொடுத்த பாயிண்ட்டை அப்படியே வந்து சூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 2,2, பி வந்து 5,5, சி வந்து 4,9, டி வந்து 1,7. திஸ் இஸ் யுவர் பாயிண்ட்ஸ். ஸோ எப்பவுமே நம்ம பாயிண்ட்டை x1 y1, இது x2 y2, x3 y3, இது x4 y4 அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம 4 பாயிண்ட் இருந்தாலே நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்கிறேன். குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா ஆஃப் x1 x2 x3 x4 again x1 y1 y2 y3 y4 ஸோ அகெயின் வந்து y1. இதுதான் நம்ம குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எடுத்து எதான் x1னா 2 x2னா 5 இந்த மாதிரி மார்க் பண்ண பாயிண்ட் எடுத்து இங்கே அப்ளை மட்டும் பண்ணுங்கள். ஆஃப் x1னா வந்து 2 5 4 1 அகெயின் x1னா 2 y1னா 2 5 9 7 ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா y1 மீன்ஸ் 2. ஓகே, இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் எப்பவுமே மேலே இருந்து தான் கீழே மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஆஃப் 2 5s are 10, 9 5s are வந்து 45 ப்ளஸ் 45, 4 7s are வந்து ப்ளஸ் 28, 1 2s are வந்து 2 ப்ளஸ் 2. நவ் மைனஸ், இங்கே ஏன் மைனஸ்னால் ஃபார்முலா எப்பவுமே நீங்கள் இங்கே மைனஸ் தான் போடணும். நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ் போட்டது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நவ் 2 5s are வந்து 10, 4 5s are வந்து 20 ப்ளஸ் 20, அப்புறமா 9 1s are 9, ஆஃப்டர் 7 2s are வந்து 14 ப்ளஸ் 14. ஓகே, நவ் ஆஃப் ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன வருது, 55 ஒரு 20 வந்து 75 ஒரு 8 வந்து 30. ஓகே, ஸோ 30 ஒரு 55. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 85ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 85. ஸோ மைனஸ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ இது ஃபுல்லாகவே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 30 44. ஸோ 44 ஒரு 9 வந்து 53ன்னு நம்மளுக்கு கிடைக்குது, 53. ஓகே, நவ் ஆஃப் 85ல் 53 என்ன பண்ணோம் நம்ம இப்போ மைனஸ் பண்ணோம். ஸோ 85ல் 53 வந்து மைனஸ் 5ல் 2 போனால் 1, 8ல் 5 போனால் 3, 32. இது சப்ராக்ட் பண்ணால் 32. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கங்க. 1 2s are 2, 16 2s are வந்து 32. இல்லை கேன்சலேஷன் தெரியாதவங்க சார் அப்போ வந்து 32வை 2வால் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ உங்களோட ஆன்சர் என்ன, 16 ஸ்கொயர் யூனிட் நீங்கள் கம்பல்சரியாக போட்டே ஆகணும். 16 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான். ஓகேவா, அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300. 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 1300 ருபீஸ். உங்களுக்கு இங்கே எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 16 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 16 மல்டிபிள் 1300. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ 16 13. நவ் 6 3s are 18, ரிமைனிங் 1 4 6 1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 102, இங்கே 2 zeros இருக்குது. நம்மளோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 20,800 rupees. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.